நான் இது ஓட் பண்ண இப்ப ஆரம்பிச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நான் யூஜி முடிச்சிட்டீங்க. ஓகே, சூப்பர். இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருக்கு. ஆமா. ஆக்சுவலி அவளும் earn பண்ணிட்டு தான் இருக்கா. மூவி பண்ணிட்டா. ஸோ அதுதான் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்க வெயிட்டிங். வெளியில வந்து இப்படி ஒரு அழகான ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயும் வந்து இந்த டீம் அப் பண்றது அதெல்லாம் இருக்கும்ல. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா யாரு? அம்மாவோட செல்லம் யாரு? அப்படி இல்ல. அப்படி ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். ஆமா 2 ஆனா பேரும் சின்ன பிடிக்கும். வயசுல எல்லாம் அப்பாக்கு என்ன அதிகமா பிடிக்கும். அததான் சொல்ல வரேன். சொல்ல விட மாட்டா. அது இவதான் வந்துட்டு செல்லம் 2 பேருக்குமே ரொம்ப. ஆப்வியஸ்லி செகண்ட் டாட்டர்னு வரும்போது அந்த செல்லம் வந்து ஜாஸ்தியா நம்ம கிட்ட இருந்து கிராப் ஆயிஃப்லாம் அங்க போயிடும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களுமே ஆப்வியஸா செகண்ட் டாட்டர் அவ மேல அதிகமா செல்லம் காட்டுவாங்க. கியூட்டா வேற இருப்பாளா இவ. அதனால அதிகமா. ஸோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கிற டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே விட ஆரம்பிச்சாரு. அப்படியே போனாலும் 5:30 6க்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. வந்து கொஞ்சம் லேட் ஆயிடும். போக போக என்ன ஆயிடுச்சு 10 மணிக்கெலாம் வந்து வர டைம் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்றதுனே தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீ பேசு அப்படிலாம் சொல்லுவோம். வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க திட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர். ஆக்சுவலி நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனாவ அறிவில்லை இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவார். நம்ம பயப்படுவோன்ட்டு. ஸோ இது எப்பவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தால் அது பண்ணக்கூடிய விஷயம் அவர். ஃபர்ஸ்ட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது திட்டுறதெல்லாம். ஏன் இப்படி இருக்காங்க, மத்தவங்களுக்குலாம் நல்லா ஜாலியா இருக்காங்க பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவர் அப்படி இருந்தது தான் கரெக்ட். அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாரு அவரு. ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான், அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ நாங்க இந்த ஜென்ரேஷன்ல நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களே லைக் பார்த்து வியந்திருக்காங்க. ஸோ அது ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸா அப்பா ப்ரொடெக்டிவா இருந்து ஸ்ட்ரிக்டா இருந்தனால மட்டும்தான் நாங்க இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது வி ஃபீல் ஓகே ஹாப்பி மெச்சோர்டா யோசிப்போம் அந்த டைம்ல.